வந்தேன். சரி சரி நான் மச்சான் இங்க தான் இருக்காரு வீட்டுல இல்லையா 4 நாள் வளர்ந்துட்டு மட்டும் போறானா வாழ்க்கையே ஒரு கதையா இருக்கு. இன்ஃபி எப்படி இருக்கு? இன்ஃபிலாம் இருக்கு மச்சான். என்ன ஒர்க் டார்ச்சர் பண்றானுங்க. அப்படியா? நேத்து சொல்றேன் அவனுக்கு தெரியுமே. போயிட்டு மச்சி ஏதோ அப்புறம் என்ன மேட்ச் ஸ்கோர் மேட்ச் போயிட்டு இருக்குது ஏதோ சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ஷாட். அப்புறம் சொல்லு லைவ் ஓடி போகுது. போதுடா என்னது சொல்றது. எப்ப பார்த்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட பேசிட்டு இருக்க. இல்லடா என்ன சொல்றது டெய்லி ஒரு இதோட நினைச்சு வரோம். ஆனா வேற மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கு. தான் முடிச்சுக்கா. அப்புறம் பிளசன்ட் சர்ப்ரைஸ் டேடி. ஆமாடா சீரியஸா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம். போன்ல கூட பேச முடியல ரொம்ப நாளா. என்னாச்சு? என்ன அப்படி விழுந்தது? இட்ஸ் ட்ரெமர் மேன். Everything is shaking, man. Hey, come on, let's run. Hey, wow, table is ready. What bar? Hey, current is ready. Current is ready. Table is phone பண்றா. அந்த phone பண்றா. ஜெஃப்ல ஏதோ சிக்னல் இல்லடா. டேய், என்ன போன்ல சிக்னல் இல்லடா. சிக்னல் இல்ல. என்ன பண்றது? What's happening, man? Oh my god. ஏய், புடிச்சோ மச்சான் இங்க இருமா. இல்ல, ஏய், அம்மா சொல்லிருக்காங்க வெளிய போறோம்னா தெரியுமா? நான் இப்போ இவ்ளோ பில்டிங்க தாண்டி கீழ போக முடியாதா? இங்கே வர யூ ஸ்டக் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ஓ இங்கே வெயிட் பண்ண வேண்டியதானா? டேபிள் கடியில இருக்கலாம். இதோட வேற சேஃபான பிளேஸ் இல்ல நமக்கு. அப்படியே டேய் என்னடா பண்றது? இப்போ எழுதுறத கீழ அப்படியே நேரா எடுத்து போறோம்டா. ஏய் அப்பலாம் பேசாத. ஹேவ் எட்டர்னல் லைஃப். என்னடா எட்டர்னல் லைஃப் அப்படினா என்னடா? ஏய் இட்ஸ் யூ பேனிக் மேன். இரு கொஞ்சம் அமைதியா இரு. ஓ நான் வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்கலடா. ஒரு இப்ப செட்டா எங்க போவ நீ? ஹெவன் போவியா? நீ என்னடா அதெல்லாம் கேக்குறது? அவன் யோசிக்க வேண்டிய விஷயம்டா. எங்க போவ சொல்லு. தெரியலடா எனக்கு. எல்லாம் ஒரு 50-50 தான மச்சான். ஏய் என்னடா சொல்ற? டைம் டு ரிப்பன் மேன். ஏய் நான் போய் சொன்னதே இல்லையா வாழ்க்கையில? போயினா ஐயோ என்ன பண்றது? வேலைக்கு எப்படி போறது இப்போ? ஐயோ சரி பாத்துக்கலாம். என்ன புதுசா நம்மளுக்கு ஓகே என்ன கதை அடிக்கிறது? ஏய் மச்சான் கால் பண்றான். ஹலோ சொல்றா. யாருமே லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நேரம் டிக்கெட் இருக்கா? நீங்க சத்தியம்ல கிடைச்சிருக்கா என்ன இன்னைக்கு? ஏய் ஆவணா மச்சான் அந்த படம் மிஸ் பண்ணவே கூடாதுடா. ரொம்ப நாள் ட்ரை பண்ணிருந்தேன் பார்க்கணும்னு. சரி வெய் நான் பாஸுக்கு கால் பண்ண திரும்ப கால் பண்றேன். பை. ஹலோ சார் மார்னிங் சார். சார் சுத்தமா உடம்பு முடியல சார். நேற்று நைட்ல இருந்து ஒரே டெம்பரேச்சர் சார். இப்போ அம்மா தான் சார் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க சார். ஆமா சார் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டேட்டஸ் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஆமா சார் I'll tell inform my other teammates also sir. Thank you very much sir. Okay sir. Bye sir. நீக்கே படத்துக்கு போறேன் மச்சான் கால். ஹலோ மச்சான் எல்லாம் ஓகேடா. டேய் பாஸ் எப்பவும் போல ஏமாத்திட்டேன். ஓகே எங்க நான் மீட் பண்ணலாம்? சரி நான் ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடுறேன். சொல்லிருக்கேன்ல. ஆமா சின்ன போய் சொன்னாலும் போய் தானே. அதெல்லாம் ஒரு பொய்யாடா. இதுக்கு முன்னாடி பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணை தப்பான விதத்துல பாத்திருக்கியா? என்னடா எல்லாரும் காலையில நம்ம சைட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். காலையில அகல்றீங்க. அது கூட தப்பா? ஆமா அதுவும் தப்புதான். மத்தேயு 5:28 பைபிள் சொல்லுது, நீங்க ஏதாவது ஒரு பெண்ணை ஒரு இச்சையான நோக்கத்தோட பார்த்தாலே போதும்,
அந்த பெண்ணோட உங்க மனசுல விபச்சாரம் பண்ணிட்டீங்க. திருடி இருக்கியா நீ? அதெல்லாம் பண்ணதுடா. என்னடா பார்த்து திருட மாதிரிடா தெரியும் உனக்கு. சாஃப்ட்வேர் எல்லாமே ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்கியா நீ? இல்லையே, ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்க. அது திருடு தானே? அப்ப நான் கண்டிப்பா நடக்கும் தானடா. இப்ப ரிப்போர்ட் பண்றா. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். என்னடா பண்ணணும் சொல்றா. ரோமர் 3:23 பைபிள் சொல்லுது, எல்லா மனுஷனுமே பாவம் செஞ்சிருக்கான். அப்படின்னா பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை இந்த உலகத்துல. இப்போ எல்லாருமே பாவம் செஞ்சிருந்தா யாராலையுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா எப்பவும் போக முடியும்னா ஒரு பாவமே செய்யாத ஒரு மனுஷன் அவர் மேல இந்த பாவங்களை எடுத்துக்கொண்டா அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த காரணத்தினாலதான் கடவுள் இயேசு கிறிஸ்துவ அவரோட ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நம்மளோட பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்ம பாவங்களுக்காக மரித்தார். ஆனா அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். நீங்க பண்ண வேண்டியதுனா உங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக தான் சிலுவையில மரிக்கப்பட்டார், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தாருன்னு விசுவாசிங்க. இதுதான் நித்திய ஜீவனின் வழி. உங்க பைபிளை டெய்லி படிங்க, அதுபடி நடங்க. பாவத்தை அறிக்கை செய்யறதும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதும் 1 யோவான் 1:9 குறிக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பை பத்தி யோவான் 3:16 குறிக்கப்பட்டிருக்கு.